அகண்ட மண்டலாகாரம் வியாப்பதம் ஏன சராச்சரம் தற்பதம் தர்ச்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே லோகானாம் குருவே சர்வானாம் குருவே தேவ ரூப இறையார்ப்பணாம் குருவே சர்வ பூதாகரண யோக ஞானானாம் நமஸ்துப்யம். ஏன் ஒருவர் விபூதி தரிக்க வேண்டும்? அந்த விபூதி ஏன் 3 பட்டையாக வைக்க வேண்டும்? பெண்கள் ஏன் திலகம் இட வேண்டும்? அந்த திலகத்தினுள் என்ன ரகசியம் இருக்கிறது? அவர்கள் எப்படி திலகம் வைக்க வேண்டும்? அதிலுள் என்னெல்லாம் இருக்கிறது? ஏன் இது கலாச்சாரமாக வர வைக்கப்பட்டது? அந்த விபூதியில் அப்படி என்ன சக்தி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நம்ம சின்முத்திரை தத்துவம் எத்தனையோ விதத்துல சொல்லிட்டாங்க. இந்த ஆணவம் மாயை கண்மம் என்ற இந்த 3 விரலும் ஒடுக்கப்பெற்று நாம் இந்த எதுக்குள்ள இருந்தாலும் இந்த சின்முத்திரை பாவிதத்தில் நாம் செயல்படும் பொழுது உடலும் சரி உள்ளமும் சரி தூய்மைப்படுகிறது என்பதுதான் முத்திரை தத்துவத்தில் பகவான் நித்திரை இல்லாமல் நமக்கு அற்புதமாக பத்திரை மாத்து தங்கமாக காட்சி தருகிறான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல சித்தர்களுடைய கண்ணோட்டமும் சைவ மதத்தினுடைய கண்ணோட்டமும் சைவம் தழுவிய ஒரு விஷயங்களிலும் கூறப்பட்ட ரகசியங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ விபூதி தரிப்பவர்கள் எல்லாமே ஆள்காட்டி விரலை வைத்து தரிப்பது மிகப்பெரிய தவறு. சுண்ட விரலும் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோதிர விரலும் பெருவிரலாக என்று சொல்லப்படுகின்ற நடுவிரலும் கொண்டுதான் விபூதியை 3 பட்டைகளாக அணிய வேண்டும். ஏன்? ஒரு தத்துவம் அகார உகார மகாரம் இது 3ம் சேர்ந்தால் ஓம் என்று பிரணவமாக வருகிறது. இதற்கு பிரணவ சமிட்டி என்று பெயர். இந்த விரல் அகாரத்தையும் இந்த விரல் உகாரத்தையும் இந்த விரல் மகாரத்தையும் போதிக்கின்றது. இந்த அகார உகார மகாரம் ஓம் என்ற பிரணவம் நாம் அனுதினமும் தரிக்கின்ற அந்த நெற்றியிலே நமக்காக அந்த முத்திரைகளாக பதிய வைக்கிறதே அந்த 3 கோடு அந்த விபூதி. அதனுள் இருக்கின்றது ஓம்காரம். 6 ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுப்தி என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களினுடைய தூண்டுதலை சகஸ்ர சக்கரத்தை எட்டி பிடித்து அதனால் முக்தி பேறு கிடைப்பதற்கான யோக அபியாச ஞான அபியாசங்களை செய்கின்ற ஞானியர்கள் எல்லாம் ஓங்காரம் தனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று இந்த 3 விரலை கொண்டு அகார உகார மகார தத்துவமாக திருநீரை தரிக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் தரிக்க வேண்டும். விபூதி பூசுறோம், எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க திருநீரு விபூதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஆணவமாய் கண்மம் இல்லாம இருக்கிறதுனால இதற்கு என்ன தெரியுமா? கண்மம் ஒழுக்கப்பட்டு விபூத்திரசேத்திரம் என்று சொல்வார்கள். மன தூய்மைப்படுத்திக் கொள்வது. அதற்கு பெயர் வந்ததினால்தான் விபூதி என்று பெயர். நம்முடைய பாவங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கி விடுகிறது. நாம் பட்டையிட்டு தினமும் விபூதியை பூசும் பொழுது அந்த வேளையிலே அது பஸ்பம் என்ற பெயரோடு விளங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாத ஒளிச்சுடராக வீற்றிருக்கக்கூடிய அற்புத காரண காரியங்களை ஒளி வீசச் செய்து நம்மை நன்னறிப்படுத்துவதற்காக நன்னறி உய்வித்து வாழ்க்கையில் உயர்ந்த கதி அடைய வேண்டும் என்ற சிந்தனைக்காக அது பெரிய பிரகாசம் என்னும் ஒளியை கொடுப்பதினால் அதற்கு பசிதம் என்று ஒரு பெயர் வருகிறது. எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ சாபங்கள், எத்தனையோ கர்மங்கள், எத்தனையோ கிரக தோஷங்கள், எத்தனையோ மனிதனால் பிரச்சனைகள், இயற்கையால் பிரச்சனைகள், விபத்துகளால் பிரச்சனைகள், பணத்தால் பிரச்சனைகள், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நேரத்திலே அது அனைத்தையும் தவிடுபடுஆக்கி நம்மை காத்து அருளை செய்து சன நேரத்தில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த விபூதிக்கு இருப்பதினால் சாரம் என்ற ஒரு பெயரோடவும் அது விளங்குகிறது. ஆகே விபூதியாகவும் வருகிறது, பசிதமாகவும் வருகிறது, அங்கே சாரமாகவும் வருகிறது. இந்த விபூதிக்கு பஸ்மம் என்ற ஒரு பெயரோடும் அது விளங்குகிறது. இத்தனை பெயர்களும் வீற்றிருக்கிறது திருநீருக்கு. இதெல்லாம் முடிஞ்சாதான் திருநீரு என்ற வட்டத்துக்குள் அது வருகிறது. அப்போ ஒரு மனிதன்
ஆதார சக்திகளும் சரி, அது அத்துணை விதமான வித்தைகளும் சரி, அதனால்தான் சத்து, சித்து, ஆனந்தம் என்ற மூன்றை உள்ளடக்கி அந்த கோடுகளுக்குள் பிரணவாகார அகார உகார் என்று வைத்திருக்கிறார்கள். அகாரத்தில் அகண்டும் ஏழும் ஆகினாய், உகாரத்தினால் உருதரித்து நின்றனை, மகாரத்தினால் மயக்கம் முற்ற வைத்து, மகாரமும் உகாரமும் அகாரமும் செய்து ஓம்காரமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை இந்த விபூதிக்கு உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால விபூதி என்பது வியக்க வைத்து, மனதினில் பூரிப்பை கொடுத்து, தினம் தினம் நீ இறைவனை காண வேண்டும், வியக்க வைத்து மனதினில் பூரிப்பை தந்து தினம் தினம் நீ இறைவனை நாட வேண்டும் என்பதுதான் விபூதி. இப்போ குங்குமத்தை பத்தி பார்க்கலாம். திலக்க பொட்டு பெண்கள் வைப்பதினால் என்ன அற்புதங்கள் பொதிந்து கிடக்கிறது. இப்போ ஒவ்வொரு இடத்திலும் லட்சுமி வாசம் செய்கிறாள். கன்னிகா ரூபே சௌபாக்கியவதி, திருமதி ஸ்தானபல ரூப காருண்ய ஸ்தான முத்திரையே சத்திய திலக ரூபவர்த்தன்யாய மந்திரம். ஒரு கன்னியாகப்பட்டவள் திருமதியாகி சௌபாகியவதியாக மாறுகிறாள். அவளை உலகுக்கு அடையாளம் காட்டி உன்னதமான மாங்கல்யம் பெற்ற ஒரு அற்புத பெண்மணி சுமங்கலி சௌபாக்கியவதி என்று முத்திரையாக உலகுக்கு போதிக்கப்படுகிறது திலகம். அப்படி திலகம் என்ற நிலையில என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள லட்சுமி இருக்கு. அந்த லட்சுமியை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம் மனது பக்குவம் எப்படி திருநீருக்கு சொன்னேனோ அது மாதிரி குங்கும பொட்டிற்கு, ஸ்டிக்கர் பொட்டுக்கு இல்ல, குங்கும பொட்டுக்கு யாரெல்லாம் குங்கும பொட்டை தரிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் லட்சுமி வசியமும் வாசமும் செய்வாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லட்சுமி வசிக்கின்ற இடத்திலே தான் புனிதமுடையவள் என்றும் வணக்கத்துக்குரியவள் என்ற நிலை. இடையில் லட்சுமி மேலேயும் பொட்டு கீழேயும் பொட்டு, அந்த லட்சுமியினுடைய அந்த அற்புதமான அருள் எனக்குள் இருக்கிறது, நானும் அதனை போல் பொறுமை, பரோபகாரம், செய்நன்றி, கோபமில்லாமை போன்று இருக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொரு பெண்ணுக்கும் உள்ளிருப்பதற்காக தரிக்க வேண்டிய முத்திரையம் அது. இது ஒரு பக்கம் இருக்க, குங்குமம் இது என்று பெயர், இல்லை என்றால் திலகம் என்று பெயர். திலம் என்பது ஓங்கிய ஒரு பெரிய பலப்பட்ட சக்தி. என்பது ஓம்காரம். ஓங்கிய சக்தி ஓம்காரமாக எங்கு இருக்கிறதாம் அங்கே வெறும் சக்தி இருக்கிறதாம், இங்கே ஓங்கிய சக்தி இருக்கிறதாம். அதனால் தான் அதற்கு திலம் பிளஸ் அகம் திலகம். அகத்தினுள் ஓங்கிய சக்தியை நெற்றி பொட்டிலே அடக்கியதனால்தான் இதற்கு திலகம் என்று ஒரு பெயர் வந்ததா. குங்குமம் என்ற ஒரு பெயர் ஏன் வந்ததென்றால், ஒரு பொருளாக உருவாக்கி அது மங்கள பொருளை உள்ளடக்கி, அது பாத்தீங்கன்னா ஒரு குங்கத்துள்ள மஞ்சள் இருக்கும், ஒரு பேப்பர்ல போட்டீங்கன்னா கூட அந்த மஞ்சள் வெளியில ஒரு பார்த்தா தெரியும். இது என்னன்னா, அந்த மஞ்சள் சிகப்பு நிறத்தினுள் மங்கள பொருளாக இருக்கக்கூடிய மஞ்சள் கலந்தால் தான் அந்த குங்குமத்தினுடைய சக்தி, அழகு, நிறம் வெளிப்படுத்தப்படும். அதுமால் ஒரு பெண் தனக்கு மேலே இருக்கக்கூடிய சிந்தனைகள் மற்றவர்கள் போற்றுகின்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உள்ளடக்கி மங்கள பொருளாக மஞ்சளையும், என்றும் என் மனதிற்குள் ஓம்காரமாக ரீம்காரமாக அக்னி பிழம்பாக அந்த ஆண்டவனுடைய லட்சுமியினுடைய திருவருளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் ரத்தத்திலும் சிந்தனையிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் வளர்ச்சியிலும் கணவன் குழந்தைகள் குட்டிகள் என்ற நிலையில் ஓம்காரமாக நான் நல்ல நிலையை எய்ய வேண்டும் என்ற சூழல் எனக்குள்ளே அடித்துக் கொண்டே இருக்கின்ற சிந்தனையை நான் எழுப்புகின்ற வகையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக சிகப்பு நிறமும் கலந்து குங்குமம் என்ற நிலையில் தரிக்கப்பட்டது. இப்படி குங்குமத்தினால் இவ்வளவு சக்தியை நம்ம அடையறதுக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு இதை பிரிச்சு எடுத்து ஒட்டுவது மிகப்பெரிய தவறு. குங்குமமாக அந்த காலத்தெல்லாம் செய்து வச்சாங்க. அப்போ குங்குமமா செய்து வச்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நோய்கள் பெண்களுக்கு அதிகமாக இல்லை. சிக்கர் பொட்டை எடுத்து வைக்க அவங்களுக்கும் நோயா இருக்கு, புருஷனுங்களுக்கும் நோயா இருக்கு, கடனாவது பிரச்சனையாவது எல்லாம் வருது. காரணம், லட்சுமி விட்டு விட்டு வருகிறார் என்பதுதான் காரணம். அதை நாமே தானே ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இனிமேலாவது அதை ஏற்படுத்திக்காமல் நீங்கள் பாதுகாத்து. 7 பருவங்கள் பெண்ணுக்கும் உண்டு. அது சுமந்து வருகின்ற பெண் ஒவ்வொரு காலத்திலையும் மங்களப்பட்டு வருகின்ற நிலையிலே அணிந்து வரும் பொழுது
வயதான காலத்திலும் எத்தனையோ பேருக்கு சுமங்கலி மரணம் தேவை என்கிற சிந்தனை இன்றும் ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்க கூடும். அப்படிப்பட்டவர்கள் அப்படியே நடக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் எடுத்து ஒட்டுவதை விட்டுவிட வேண்டும். குங்கும பொட்டாக தரித்து கொள்ள வேண்டும். இதை குருபிரான் நமக்கு உணர்த்துகின்றார்கள். மங்கள நிலையில் மங்கையாம் தன்னில் அடைய எத்தனை நிலையிலும் மங்கையர் ரூபமாம் திலகம் தரித்து திண்ணமாய் வாழ்க்கையில் பக்தி கொண்டாள். எண்ணெய வண்ணம் அங்கே லட்சுமி வசிக்கின்றாள். அங்க பரமாத்மா வசித்து எல்லா விதமான சுப யோகங்களையும் தந்து அருள்பாலிக்கின்றார் என்பதுதான் விபூதியிலும் குங்கும பொட்டிலும் இருக்கின்ற ரகசியம். மனதில் தியானம் கொண்டு திருவு எந்த திருவாக இருந்தாலும் உள்ளத்தில் வைத்து வெற்றி நடைபோட்டு வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமெல்லாம் பெருக வேண்டும், நலமெல்லாம் நிலை